السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க உள்ள இபாதத் அந்நதம். அந்நதம் என்று சொன்னால் மன வருத்தம் அல்லது மனவேதனை. ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்தினால் இரண்டு விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை அவமதித்ததோ அல்லது அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதில் குறைபாடுகளை கொண்டிருக்கின்ற இந்த மனிதர் அல்லாஹுடைய இந்த தீனிலே அவன் எதை செய்ய வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டதோ அந்த விஷயத்தில் குறைபாடுகள் வைத்ததற்காக வருந்த வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நமக்கு உணவளித்து நாம் வைத்திருக்கின்ற அனைத்து பொக்கிஷங்களையும் நமக்கு வழங்கி ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஹிதாயத்தையும் கொடுத்து தௌஹீத் என்ற உன்னதமான கொள்கையிலும் வைத்து அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதித்த தடைகள், எந்த விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கினானோ, எந்த விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைகள் அல்லது பாவங்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றானோ அந்த செயல்களை செய்ததற்காக வருந்த வேண்டும். முதலாவதாக, அல்லாஹுடைய கட்டளைகளில் நாம் தவறிவிட்ட கட்டளைகள். இரண்டாவது, அல்லாஹ் விதித்த தடைகள், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட செயல்களை ஈடுபட்டுவதற்காக, அந்த செயல்களை செய்ததற்காக அல்லாஹ்விடத்திலே மனதளவில் வருந்த வேண்டும். இது உள்ளத்துடைய இபாதத். இதில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிமிடம் நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டால் நமக்கே நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக தெரியும். நாம் பிறந்ததிலிருந்தோ அல்லது வயது அடைந்ததிலிருந்தோ அல்லாஹுடைய எத்தனை கட்டளைகளை நாம் நிறைவேற்றாமல் இருந்திருப்போம், எத்தனை வாஜிபுகளை, கடமைகளை, ஃபர்தான விஷயத்தை நாம் குறையாக பரிபூர்ணமாக இல்லாமல் அதிலே நாம் மிகவும் அதிகமான விஷயங்களில் நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அதேபோல் நாம் வயது அடைந்ததிலிருந்து இன்றைய தேதி வரை எத்தனை பாவங்கள், எத்தனை தீமையான காரியங்கள், எத்தனை ஹராமாக்கப்பட்ட செயல்களில் நாம் மூழ்கியிருந்திருப்போம். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்திலே வாக்களிப்போம், அல்லாஹ்விடத்திலே நாம் பிராமிஸ் செய்வோம், இதற்கு பிறகு இதை நாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுவோம். ஆனால் திரும்ப 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 அதே பாவங்களிலே நாம் மூழ்கியிருப்போம். அல்லாஹ்விடத்திலே எத்தனை நாள் நாம் தௌபா செய்திருப்போம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியிருப்போம், இதை செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்திருப்போம். இதற்கு பிறகு இந்த காரியத்தின் பால் நாம் செல்ல மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் வாக்குறுதி கொடுத்திருப்போம். ஆனால் எத்தனை முறை வாக்கு கொடுத்திருந்தாலும் அத்தனை முறையும் அந்த வாக்கை நாம் மீறியிருப்போம். இதை யாரும், எந்த மனிதரும் இதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. நாம் எல்லோரும் இந்த விஷயத்தில் பலவீனமானவர்கள். ஆம்,
நம்முடைய பலம் ஒருவருக்கு ஒருவர் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையிலே, மனிதன் என்ற அந்த படைப்பினம் இப்படிப்பட்ட இயல்பை கொண்டவன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்திலே வாக்களித்து அல்லாஹ்விடத்திலே உறுதி கொண்டு இந்த காரியத்தை இன்னொரு முறை செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது பாவ மன்னிப்பு தேடிய நாம் மறுபடியும் அந்த அமல்களில் இறங்குகின்றோம், மறுபடியும் அதே காரியங்களில் மூழ்கியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான், மறுபடியும் செய்கின்றோம், மறுபடியும் மன்னிக்கின்றான், மறுபடியும் செய்கின்றோம். இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்படிப்பட்ட கிருபையாளன், மன்னிப்பவன், இப்படிப்பட்ட இரக்கமுள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மன்னிப்பு கிடைக்காவிட்டால் நாம் எங்கே செல்வோம்? இப்படிப்பட்ட இந்த கிருபை, இந்த ரஹ்மத், இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பண்பு மிகப்பெரியது. ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அனைத்து விஷயங்களோட விசாலமானது, பரந்து விரிந்து உள்ளது. நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதற்கும் பெரிது, அதை விட பெரியது. ஆகையால் இந்த விஷயத்தை நாம் கண்டு வேதனை அடைய வேண்டும். மன அளவில் நாம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். நதாமத் என்று சொன்னால் ஃபீலிங் ஆஃப் கில்ட். இந்த விஷயத்தை நான் செய்து விட்டேனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நியமத்துகள் கொடுத்திருக்கின்றானே, நான் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ்வுடைய நியமத். உடலிலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, ஈமானிலிருந்து, சஹத்திலிருந்து, கண்களிலிருந்து, உடல் உறுப்புகளிலிருந்து, மனைவி மக்களிலிருந்து, வீடிலிருந்து, சொந்த பந்தங்களிலிருந்து, எங்களுடைய பொக்கிஷங்களுடைய பொருளாதாரங்களிலிருந்து, சொத்துகளிலிருந்து எல்லாமே அல்லாஹ்வுடையது. அப்படி எல்லாமே கொடுத்த அந்த அல்லாஹ்வை நாம் எதிர்க்கிறோமே, அவனுடைய கட்டளைகளை நாம் மீறுகின்றோமே, அவன் எதை நம் மீது கடமையாக்கின்றானோ அந்த கடமைகளிலே நாம் குறைபாடாக காணப்படுகின்றோமே. இந்த விஷயத்துடைய வேதனை, வருத்தம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள், லவ் கான லிذنبி ராயிஹத்துன் மா யஜ்லிசு மஇய ரஜுலுன். பாவங்களுக்குன்னு என்று ஒரு துர்நாற்றம், ஒரு வாடை என்று இருந்தால், எப்படி பாவங்களுக்கென்று ஒரு வாடை, ஒரு துர்நாற்றம் என்று ஒன்று இருந்திருந்தால் என் அருகில் யாரும் அமர மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். நாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம், நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய செயல்கள் எங்களுக்கும் எங்களுடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர யாருக்கும் தெரியாது. மக்கள் மத்தியிலே இருக்கும்போது நல்லவர்களாக பழகுகின்றோம், சிரிக்கின்றோம், நல்லவர்களாக உட்கார்ந்திருக்கின்றோம். ஆனால் நம் செயல்கள் என்ன என்றது நம்முடைய ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸித்தீர். உங்களுடைய தவறான காரியங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரை இறக்கியிருக்கின்றான். ஆகையால் உங்களுடைய தீமைகள், உங்களுடைய தவறான செயல்கள் பலருக்கு தென்படவில்லை, மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், லவ் கான லிذنبி ராயிஹத்துன் மா யஜ்லிசு பி அஹத். என்னுடைய பாவங்களுக்கு என்று சொல்லி ஒரு துர்நாற்றமோ ஒரு வாடையோ இருந்தால், எப்படி நாம் இன்னொரு ஒரு மனிதர் பக்கத்தில் உட்கார்வதற்கு முன்பாக அவன் உடம்பிலிருந்து ஒரு வாடை வருகின்றது, ஒரு கெட்ட வாடை வருகின்றது சொன்னால் அவரை விட்டு விலகின்றோமோ, அதே போல் பாவங்களுக்கு என்று ஒரு வாடை இருந்திருந்தால் என் அருகிலே யாரும் உட்கார மாட்டார்கள் என்று மார்க்கத்துடைய மிகப்பெரிய அறிஞர் அவர் அப்படி சொல்கிறான்னு சொன்னால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மிகப்பெரிய கிருபை. நாம் என்னெல்லாம் பாவங்களை செய்கின்றோமோ, என்னெல்லாம் தவறுகளை இழைக்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய பார்வையை விட்டு அதை மறைத்திருக்கின்றான். அது மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திரையை உயர்த்தி விட்டான் என்று சொன்னால் எவரும் இன்னொருவரை நம்ப மாட்டார்கள், எவரும் இன்னொருவரோடு பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள், உரையாட மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள், சொந்தம் வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு திரையை கொண்டு நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திரை இருக்கும் பொழுதே
அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய மன வருத்தத்தை தெரிவித்து தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 4 விஷயங்கள் இருக்க வேண்டும். தௌபா என்று சொன்னால் 4 விஷயங்கள் உள்ளடக்கிய பேர் தான் தௌபா. சமுதாயத்திலே நாம் தௌபா என்ற வார்த்தைக்கு மிக குறுகிய அல்ல தவறான சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். தௌபா தௌபா என்று சொன்னால் மக்கள் தௌபா தௌபா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்றாங்க. ஆனால் தௌபாக்கு என்ன அர்த்தம்? தௌபாக்கு 4 விஷயங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக அல் இக்லாஉ மினல் தம்பி பில் ஃபௌர். ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக அதை விட்டு விலகிறது. ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே சாரி சாரின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு தீமையை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீமையை விட்டு தௌபா செய்யணும் என்று சொன்னால் முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் அந்த தீமையை விட்டு உடனடியாக அடுத்த ரம்ஜானில் விட்டுறேன், ரம்ஜான் விட்ட உடனே விட்டுறேன், ஈதில் விட்டுறேன், அப்படி இல்லை. பில் ஃபௌர், உடனடியாக அந்த தீய காரியத்தை விட்டு வெளியேறுவது. இரண்டாவது அந்நதாமது அலா மா ஃபஅல். செய்த காரியத்தை யோசித்து மனவேதனை, மன வருத்தம் என்ற உணர்வு உள்ளத்திலே வர வேண்டும். அந்த ஃபீலிங் ஆஃப் கில்ட், என்னடா நாங்கள் இப்படி பண்ணிட்டோமே, அல்லாஹுக்கு மாறு செய்துட்டோமே, அல்லாஹுடைய கட்டளை மீறிட்டோமே அப்படின்ற அந்த மன வருத்தம், மனவேதனை, அந்த கவலை இருக்க வேண்டும். பெருமை கொண்டு நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் நேற்று இந்த தப்பு பண்ணினேன், அந்த தப்பு பண்ணினேன், என்னை பற்றி எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன், அல்லாஹு அக்பர், இதை ஒரு பெருமையாக நாம் நினைக்கின்றோம். وَمِنَ النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيُشْهِدُ اللَّهَ عَلَى مَا فِي قَلْبِهِ وَهُوَ أَلَدُّ الْخِصَامِ. وَمِنَ النَّاسِ மனிதர்களில் ஒரு சிலர் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பாவங்களை கொண்டு பெருமை கொள்கிறார்கள். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன், நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா நீலாம் தாங்க மாட்டேன் என்று தன்னுடைய தீமையான செயலை பெருமை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். தௌபா என்று சொன்னால் செய்கின்ற தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்நதாமது அலா மா ஃபஅல். மூன்றாவது ஸ்டெப் என்ன என்று சொன்னால் அல் அஸ்மு அலா அல்லா யஊத இலைஹி. இந்த காரியத்தை நோக்கி இன்னொரு முறை நான் ஒரு காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்று உறுதியான வாக்குறுதி, உறுதியான நிலைப்பாடு. அல் அஸ்ம் என்று சொன்னால் ஒரு உறுதியான ஸ்டாண்ட். இந்த பக்கம் நான் போகவே மாட்டேன், இந்த பக்கம் நான் பார்க்கக்கூட மாட்டேன், இந்த செயலை நான் செய்யக்கூட மாட்டேன். அந்த செயலுக்கு வழிவகுக்கிற என்னெல்லாம் காரியங்கள் இருக்கின்றதோ அதையும் நான் நிறுத்துவேன். உதாரணத்திற்கு இந்த மொபைல் ஃபோனால் தான் இந்த பாவத்திலே உழுகின்றேன் என்று சொன்னால் அந்த மொபைல் ஃபோன் அந்த காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றதும் அதில் ஷர்த்து. இந்த நபர்கள் மத்தியில் உட்கார்ந்தால் தான் இந்த தீமையான பழக்கம் வருது என்று சொன்னால் அந்த நபர்களை விட்டு விலகி இருப்பதும் அதில் ஷர்த்து. மூன்றாவது அல் அஸ்மு அலா அல்லா யஊத இலைஹி. இந்த விஷயத்தை நோக்கி இன்னொரு முறை நான் பார்க்கக்கூட மாட்டேன் என்று உறுதியான நம்பிக்கை, உறுதியான எண்ணம். நான்காவது மக்களுடைய ஹக்குகளை, மக்களுடைய விஷயத்திலே நீங்கள் அநியாயம் செய்திருந்தால், பிறருடைய ஹக்கை, உரிமைகளை நீங்கள் பறித்திருந்தால் அந்த உரிமையை திருப்பி கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுடைய விஷயத்தை திருடி விட்டு அல்லாவே மன்னித்திருனா, யாருடைய உரிமையை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்களோ, யாருடைய உரிமையை நீங்கள் அநியாயமாக எடுத்திருக்கின்றீர்களோ, யாருடைய உரிமைகளை நீங்கள் பறித்திருக்கின்றீர்களோ அந்த உரிமையை அவர்களிடத்தில் திருப்பி செலுத்த வேண்டும். அது சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயத்திலே நீங்கள் அவங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் சேர்ந்த பேர்தான் அத்தௌபா, தௌபத்துன் நசூஹ். உண்மையான தௌபா என்றால் இந்த 4 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வதற்காக நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.